ரொம்ப மேலேயே இருக்குது. ஒன்பதாவது லைக் மட்டும் வருது. ஆளுங்களை யாரையும் காணோம். ஆயா சங்கர் அண்ணா வாங்க. மாலை வணக்கம் சங்கர் அண்ணா. உங்கள் ஊரை காட்ட சொன்னா காட்டி சொன்ன தங்கச்சி எங்கள் ஊரிலேயே இப்படிதான் தென்னை மரத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு ரொம்ப லைவ் ரொம்ப போரா 3 ஏக்கர். அதில் ஒரு 250 மரம், கொய்யா மரம், சீதா மரம், சப்போட்டா மரம். அப்படிங்களா? லைக் ஓகே அண்ணா. மாலை வணக்கம். அண்ணி நல்லா இருக்காங்களா? பசங்களாம் நல்லா இருக்காங்களா? இதெல்லாம் ஓட்டியாச்சு, இன்னும் இதெல்லாம் ஓட்டவில்லை. மூணு மாடு பிடிச்சிட்டு போகணும். நலம் அறிய ஆவல் நிலா சிஸ்டர். நான் நல்லா இருக்கேண்ணா. வீட்டில் அனைவரும் நலமா? நீங்கள் நலமா? இங்கே அனைவரும் நலம். டீ காப்பி சாப்பிட்டீங்களா? நான் அந்த மாட்டை அவுத்துக்கிறேன். ஏய் வா, அங்கங்க பரவா. இன்னமே இது நேரத்துக்கு தான் அலையுது. வீட்டுக்கு போகலான்னா இது கிணறா குளமா? குளம் மாதிரி தெரியுது, ஆனால் கிணறு நல்லா தான் இருக்குது தண்ணி போல். பரவாயில்லையே. கிணறு குளம் இல்லை, கிணறு தான். கொஞ்சம் ஆழமான கிணறு இது. எங்கள் கிணத்தோட ஆழம். நாங்கள் டீ சாப்பிட்டு விட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் இப்போ மாடு பிடிச்சிட்டு போய் தான் பால் பேச்சு தான் டீ வைக்கணும். நாங்கள் டீ சாப்பிட்டா எப்படியும் ஒரு 5:30 மணி 6 மணி ஆயிரும். இப்பயே 5:45 6 மணிக்கு மேலே ஆகும். பால் சொசைட்டிக்கு ஊற்றுறதா இருந்தால் கறந்துருப்போம் நேரம். டீ நீங்களே கொடுத்துட்டீங்க, எடுத்துக்கிறேன் விடுங்க. பாலையே கறக்க தேவையில்ல, டீயே வைக்க தேவையில்ல. அண்ணாவே கொடுத்துட்டாரு. காதர் அண்ணா நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க, நான் ஒன்று எடுத்துக்கிறேன், சங்கர் அண்ணா ஒன்று எடுத்துக்கிட்டோம். 3 பேர் தான் இருக்கோம், 3 எடுத்துக்கலாம். அவ்வளோதான் போச்சு. இன்றைக்கி ஒரு தென்னஞ்செடி பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்குதுன்னு. மாடு இவ்வளோ நீட்டாக விட்டு கட்டியிருக்கிறாங்க. வா போகலாம் வாங்க. சார்ஜ் வேறு செல்லு இல்லைவா? எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சுவிட்ச் ஆஃப் ஆகிறது உறுதி. வா கால் மாட்டிச்சு, கால் அடி.